இது உங்கள் தமிழன் சுப்ரீம். நம்ம ஏற்கனவே ஒரு செமிஃபைனல்ஸ் வீடியோ போட்டிருப்போங்க. அது பார்க்கலன்னா இப்பயே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட பேட்டிங் தான் பண்ண போகணும். இப்போ அவங்க ஒரு 171 டார்கெட் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ரீச் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பால் குமார் சங்கக்கார் ஆடுறாரு. ஒரு சிங்கிள். எஸ், இல்லைங்க, 4 வந்திருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 4 வந்திருக்கு. நல்லா ஆடுறாங்க. நம்மளுக்கு இப்போ சீக்கிரமாக ரன்ஸ் வந்து ஆகணும். 171 பிக் டார்கெட்டுங்க. ஒரு கவர் டிரைவ் ஆகலாம். எஸ், நோ ரன். முதல் டாட்டிங் வந்திருக்குங்க. 3 டாட்டுங்க. ஹேட்ரிக் ஆஃப் டாட். ஃபஸ்ட்டு பால் 4 வந்துச்சுங்க. அடுத்து எந்த பாலையும் வரல. ஒரு பிக்கப் ஷாட் ஆடலாம். அடிச்சிருக்கோம் இல்லைங்க, பேட்டில் படலை. ஓ, நல்லா போடுறாருங்க ஆஷிஷ் நேத்ரா. கடைசி பால் கன்ஃபார்ம் மிஸ் எடுத்து ஆகுங்க. ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க. அடிச்சிருக்காங்க. எஸ், ஒரு கேப்பில் போயிருக்குங்க. எஸ், ஒரு ரிலீஃப் ஷாட் அங்கே வந்துருக்கு. நல்ல ஒரு ஷாட்டும் கூடங்க. நல்ல ஒரு ஷாட். 8 ரன்ஸ் இந்த ஓவர். நம்ம பவர் பிளே முடிகிறக்குள்ளாரே ஒரு 60 கிட்ட அடிச்சிடலாங்க. பவர் பிளே ஸ்கோர் ஒரு 60 இருக்கட்டும். அண்ட் நானஸ் வந்துருக்காருங்க. நான்ஸ் சொல்லலாம் இல்லை, நானஸ் எதுன்னு சொல்லணும்னு தெரிலங்க. நானஸ் வந்துருக்காரு. அங்கே ஒரு கேப் இருக்குங்க. நான் இப்போ ஒரு ஷாட் வேணாம், அங்கே தான் போட்டுருக்கேன், அதனால தான் ஆடணும். எஸ், நல்ல ஒரு ஷாட். தவறான பந்தாங்க. ஃபீல்டர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அப்போ இந்த பால் போட்டிருந்தவரை கேட்சுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை 4 பாலுங்க. லெக் சைட் வேறு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஜெயவர்தனை கிட்ட இருந்து லெக் சைடில் போடப்பட்ட பந்து. நல்ல ஒரு ஷாட். டிசர்விங் பவுண்டரிங்க. அது டிசர்விங் பவுண்டரி. ஆனால் தான் போட்டுறாங்க. கேட்ச். புவர் ஷாட்டுங்க. அடுத்ததுலையே ரியலி புவர் ஷாட். முதல் விக்கெட் பிரேக் த்ரூ வந்துருச்சு. நம்மளுக்கு எப்படி போச்சு, அவங்களுக்கு எப்படி போச்சு அதே மாதிரி தாங்க நம்மளுக்கும் போச்சு. ரிட்லி வந்து எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இங்கே நான்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாருங்க. இங்கே வந்துருக்குறாரு கோலி. இவரும் நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க. பேலன்ஸ்டான பேட்ஸ்மேன். ஒரு ரிஸ்க் எடுக்காமல் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு பவுலிங். அவரோட முதல் ஓவர்லேயே எடுத்துருக்காங்க. அதே கொஞ்சம் போட்டுருக்குறாரு. இந்த ஷாட் தாங்க நம்ம முதல் டைவ். எஸ், டைவ் போட்டாச்சு. நம்மளுக்கு 147 ரன்ஸ், 109 பால்ஸ் டேக் ஆன் பண்ணி ஆகணுங்க. கன்ஃபார்ம் டேக் ஆன் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி பால்லாம் போட்டு பண்ணிட்டு பண்ணாரு. ஒரு டாட்டோட ஓவர் முடிச்சிருக்கிறாருங்க. நல்ல ஒரு ஓவர். 7 ரன்ஸ் தான் வந்திருக்குங்க. நல்லா போட்டுருக்கிறாருங்க. இப்போ ஒரு பாட்டியாக வந்திருக்காரு. புது பவுலர் தான் வருவாங்க. ரிவர்ஸ் ஸ்விங் வச்சிருக்கிறாருங்க. ஒரு கட்டாலாம். ஓ, இங்கே ரன்ஸ் வர மாட்டேங்குதுங்க. டெல்லிக்கு ரன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளும் பண்ணணும். சிங்கிள். நல்ல ஷார்ட் சிங்கிளுக்கு. இது மாதிரி தாங்க ஆடணும். ஆனால் ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காங்க போல. குமார்
சும்மா சங்கக்கார 8 balls 9 runs அண்ட் கோலி 4 balls 3 runs. ஒரு பிக்கப் ஷாட் இப்போ வேணாங்க. டாட் தான் வருதுங்க. டாட் சும்மா சங்கக்கார 9 balls 9 runsங்க. இந்த மாதிரி ஆடவே கூடாதுங்க. இந்த ஓவர் வந்தே ஆகணும். ஒரு மிட் விக்கெட்டில் ஆடலாம். அவுட்டா? அம்பையர் இல்லை தாங்க சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ ஹைட் போகும்னு. அண்ட் பிச்சிங் அவுட் சைட் லெக்குங்க. கன்ஃபார்ம் எடுக்க மாட்டாங்க. எஸ், இந்த ஷேவாக் எடுக்காதுங்க. எஸ், எடுக்கலைங்க. எடுக்கலன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் மேலே தான் ஏறி இருக்கும். நம்ம பார்க்கலாம். மேலே தான் ஏறி இருக்கும். இருங்க பார்க்கலாம். எஸ், மேலே தான் ஏறி இருக்கு. எல்லா பாலும் மேலே தான் ஏறி இருக்கு. 2 balls நல்ல கனெக்ட் ஆயிடுச்சு. ஷாட் நல்ல ஷாட்ங்க. 99 meters 6 maximum and 150 runs in 103 balls and 4 அடிக்கணும். என்னங்க இது? நல்ல ஒரு ஷாட். ஒரு சிங்கிள் ஒரு ஓவர் முடிக்குது. 23 for 1. எஸ், முடிச்சிருச்சுங்க. சங்கவன் நம்மளோட முதல் கேட்சை பிடிச்சவருங்க. அவர் தான் வந்திருக்காருங்க. ஷாட்ஸ் ஆடி ஆகணும் கன்ஃபார்ம். காத்துல என்னங்க ஆடுறாரு? ஓ, நோ பால்ங்க. நோ பால், ஃப்ரீ ஹிட். ஷார்ட் பால் தான் போட்டிருக்கிறாரு. அடிச்சிருக்கிறாங்க. ஃப்ரீ ஹிட்ல ஒரு ஷாட் ஆடி இருக்கோங்க. ஃப்ரீ ஹிட் ஜஸ்ட் மிஸ்ல அவுட் ஆயிருக்கோங்க. ஃப்ரீ ஹிட்னு சொன்னதுனால தான் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃப்ரீ ஹிட் போட்டு தந்துருக்காருங்க நம்மளுக்கு. ஏற்கனவே நம்ம செடி இல்லாமல் தான் ஆடிட்டு இருந்தோம். சிங்கிள் ஓடலாங்க. போட்டுக்காரு. ஒரு டாட் வந்திருக்குங்க. இங்கே ப்ரெஷராக தான் இருக்கும். ஒரு பிக்கப் ஷாட்டுக்கு கன்ஃபார்ம் போகணும். எஸ், ஒரு ஆஸ்திரேலியா போகலாம். அடிச்சிருக்காரு. 4 6 1 bounce into பவுண்ட்ரிங்க. நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. நல்ல ஓவருங்க. 2 6 2 4ங்க. நல்ல ஒரு ஓவர். இந்த வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒரு வரும். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டில் ஆடலாங்க. ஒரு 10 ஹவர்ஸ்க்கு 110 120 போயிட்டோம்னா போதுங்க. கோலி வச்சு ஒரு பிக்கப் ஷாட்டுக்கு போகலாம். ஓ, வெளியில் போட்டுக்கிற வைடான்னு பார்க்குறோம். நோ, நாட் அ வைட். லீகல் பால் தாங்க அது. அடிச்சிருக்காரு. ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. ஹெலிகாப்டர் ஷாட் அங்க பார்க்குறோங்க. ஹெலிகாப்டர் ஷாட் தோனியோட ஷாட்டுங்க. பாருங்க, இங்கே ஒரு யாக்கர் போட்டாரு. நல்ல டச்சில் இருக்கிறாருங்க. இன்னொன்று ஷாட் போகலாம். ஆஷிஷ் நேஹா இப்போ ஸ்ட்ரைட்டில் ஆடலாம். எஸ், 4ங்க. நல்ல ஒரு ஷாட். 6 and 4ங்க. பார்க்குறோம். இங்கே நல்லா ஆடுறாருங்க.
இருக்கிறாருங்க. இன்னொன்று ஷாட்டுக்கு போகலாமா? இன்னொன்று ஷாட்டுக்கு போகலாங்க கன்ஃபார்ம். அடிச்சுக்கிறாரு கேட்சா இல்லைங்க. 1 பவுன்ஸில் போயிருக்கு. நல்ல த்ரோங்க. அங்கேருந்து பவுலர் கைக்கு அடிச்சிருக்காருங்க. அண்ட் கடைசி பால் இந்த ஓவரில் ஒரு பிக்கப் ஷாட்டுக்கு போகலாமா இல்லை ஒரு டிஃபென்ஸ் போகலாமா? சிங்கிளுக்கே போய்க்கலாம். சிங்கிளுக்கு போனால் பவுண்டரியா? எஸ், நான் சிங்கிளுக்கு தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் பவுண்டரியே வந்துருச்சுங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்லி போட்டாருங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே. 48 runs in 22 balls. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். குமார் சங்கக்காரா எவ்ரி மேட்ச் 50 போட்டுறாருங்க. போன மேட்ச் 98 அடிச்சாரு. அண்ட் நான்ஸ் வந்துருக்குறாருங்க. நம்மளோட தலை எழுத்துக்கு அவர் தான் வந்துருக்காரு. நல்லா போடுவாருங்க இவர். அதனால தான் சொல்கிறேன். ஒரு ஷார்ட் பால். ஹெல்மெட்லேயே பட்டிருக்குங்க. எப்போ ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுத்துருக்குறாரு. நம்ம ஒரு சிங்கிள் எடுத்துக்கலாம். எஸ், ஒரு சிங்கிள் தான். சிங்கிள் வந்திருக்குங்க. ஒரு சிங்கிள். அங்கே ஒருத்தர் ஓடலாமா? இல்லைங்க. டக்குன்னு ஃபீல்டர் பின்னாடி வந்துட்டாருங்க. ஓட முடியல. நான்ஸ் வந்தாலே நம்மளுக்கு விக்கெட்ஸ் தாங்க விழுகுது. ஒரு பிக்கப் ஷாட்டுக்கு போகணும் கன்ஃபார்ம். ஆக்சுவலாக தான் போட்டிருக்காரு. ஆக்சுவல் அடிப்போம். எஸ், பட்டிருக்குங்க. அண்ட் 4. இவரோட ஓவரில் முதல் 4 நம்ம அடிச்சிருக்கிறோங்க. இனிமேல் பார்த்து தான் ஆடணும். அண்ட் ஐ திங்க் ஸோ பவர் பிளே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இதோட பவர் பிளே. எஸ், பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிஞ்சிருச்சுங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சுங்க. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம அடிச்சு ஆட முடியாதுங்க. அண்ட் குமார் சங்கக்கார 45. நமித் மிஸ்ரா வந்துட்டாருங்க. ஸ்பின்னர் அவ்வளோக்கு நம்மளுக்கு ரன்ஸ் வர ஸ்பின்னர் இருக்கப்போ தடுமாறுங்க. எஸ், சிங்கிள் வந்துருச்சுங்க. கோலி ஒரு லெக் ஸ்பின்னர்னால ரைட் ஹேண்டர் இருக்கும். ஒரு இதாக தான் இருக்கும். அதனால தான் நான் மாற்றி விட்ட ஸ்ட்ரைக்கு. நல்லா போடுவாங்க ஸ்பின்னர்ஸ். ஒரு சிங்கிளா? எஸ், சிங்கிள் தான் வந்திருக்கு. சிங்கிள்ஸாக தான் வருவீங்க. 6-4 ஸ்பின்னர் ஓவர்ஸில் ட்ரை பண்ணலாங்க. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம இந்த மேட்ச் ஒரு 5 overs சிமுலேட் பண்ணலாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்க. சிமுலேட் ஆயிடுச்சு. 5 overs தான் நம்மளுக்கு சிமுலேட் பண்ணியிருக்கோம். 111 வந்துடுச்சுங்க. எஸ், நம்மளோட இன்னும் 5 hour நான் போட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேங்க. நம்ம 10 overs சிமுலேட் பண்ணியாச்சு. 152 for 3 தாங்க. அண்ட் குமார் சங்கக்காரன் இன்னும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க. எஸ், கால் 25. கோலி 27. அண்ட் ஸ்ரீ வஸ்தவா 25ங்க. 16 overs 152. ஐ திங்க் ஸோ இன்னும் ஒரு 19 runs சம்திங் தாங்க வேணும். எஸ், 20 runs in 24 balls. ஒரு அட்டாக்கிங் அடிச்சிடலாங்க ஈஸியாக. ஒரு பேக்வுட் அடிச்சிருக்கிறாங்க. 4. நல்ல ஒரு ஷாட், அட்டாக்கிங் ஷாட்னால இந்த ஓவரை முடிக்க பார்க்கலாங்க. 20 runs தான் வேணும். ஒரு 2 6 2 4 போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும். நாங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது நம்மளுக்கு கேட்காதுங்க. நம்மளை எப்படி போட்டாலும் பேட்டில் பண்ணணும்னு நினைப்போம். முதல் 4 இந்த ஓவர்.
ஸ்பீட்ஸை கன்ஃபார்ம் இருந்தே ஆகணுங்க. ஃபோரா இல்லைங்க, டூ டக்குன்னு ஓடிடலாம். எஸ் டைவ் போடலாங்க, டைவ். எஸ் ஈஸி 2. எஸ் மனால ஈஸியாக வின் பண்ணிடலாம். 14 runs in 22 balls. ஃபைனல்ஸின் கனவுங்க தொடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். அடிச்சிருக்காரு கேட்சா, ஃபீல்டர் இல்லைங்க அங்கே. 6 எஸ் 8 ரன்ஸுங்க. ஒரு 8 ரன் தான் வேணும் இங்கே. 2 ஷாட் அவே அண்ட் 1 பிக் ஷாட் அவேங்க மேக்ஸிமம். இங்கே 2 மினிமம் அடித்தா போதுங்க. another shot, no. நல்ல ஷாட், 2 ஓடலாம் பாருங்க. and 1 big shot அவேங்க மேக்ஸிமம். only 1 big shot away. and குமார் சங்கக்காரா ஆரம்பிச்ச கையிலே முடிக்க வைப்போங்க. எஸ் முடிச்சு வைக்க போகிறோம். அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்பிங் ஆட போகிறோம். எங்கே பட்டு கேட்சா, எப்படிங்க கேட்ச் அது? அண்ட் லாஸ்ட் பால் 6 runs வேணும். நல்ல ஒரு இன்னிங்ஸ். 83 of 42 runs பால்ஸ். விக்கெட்டை பார்க்குறோம், எப்படிங்க அது கேட்ச்சு? டாப் எடுத்துங்க. நான் போயிடுச்சு நினைச்சிட்டேன்னா தல்லைஸ் மேலே எங்கள் அப்பா எப்படி பிடிச்சிருக்கிறாரு. சோஹேல் வந்து முடிச்சு வைங்க. நீங்கள் அடிப்பீங்களா? நீங்கள் பார்க்குறோங்க அடிக்க முடியுமா இவரால்? அடிக்க வைக்கலாம். ரிவர்ஸ் ஸ்வீப் எதிரியுமே அடிக்க வைக்கலாம். அடிச்சிருக்கிறாரு. ஃபோரா? எஸ் 4 தான் வந்துருக்கு. 2 runs அவே. ஒரு 2 runs தாங்க. பிக் ஓவர். ஆனால் அது எதுவுமே பார்க்க மாட்டோங்க. 2 runs தான் அவே. 2 runs அவேங்க. 2 ரன்கள் தான் வேணும் இன்னும். 2 runs. ஸ்ரீவஸ்தவா அடிப்பாரா? அடிக்கலாமா? எஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் வாங்க போட்டிருக்காரு. கடைசி 3 பால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடிட்டு போகிறோம். அடிச்சிட்டாருங்க. வின்னிங் ஷாட் அடிச்சிருக்கிறாருங்க. எஸ் நம்ம ஃபைனலுக்கு போயிட்டோம். ஃபைனல். பஞ்சாப் won by 6 wickets. என்னமான இன்னிங்ஸ்ங்க. கன்சிக்யூட்டிவா நம்மளோட சங்கக்காராங்க வின் பண்ணிட்டாரு. கேப் ஆரஞ்சு இது மேன் ஆஃப் தி மேட்ச். அண்ட் லாஸ்ட் மேட்ச் டெக்கான் வாரியர்ஸ் கூடங்க. ஸ்டாண்டிங்ஸ் எதுவும் இல்லைங்க. நம்ம ஆட போகிறோம். எஸ் அண்ட் இதோட உங்களுடன் விடை பெறுவது சஷ்வின். பாய்.